இந்த பொண்ணு ஒரு ரூம்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த ரூம் முழுக்க ஏகப்பட்ட டெலிபோன்ஸா இருக்குது. அங்க ஏதோ நம்பர் எழுதின ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு ஒரே ஒரு போன் மட்டும் பிளாக் கலர்ல இருக்குது. உடனே இவ அது கிட்ட போய் அந்த பேப்பர்ல எழுதி இருக்கிற நம்பரையே அதே போன்ல போட்டு டயல் பண்ணி காதுல வைக்கிறா. அந்த பக்கத்துல இருந்து ரோபோட் வாய்ஸ்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராயல் ஃபிளஷ்னு சொல்றாங்க. சரி நீ இவ அந்த போனை வச்சிரா. அதை வச்ச உடனே அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு போன் ரிங் ஆகுது. அதை காதுல எடுத்து வச்சாலும் அதுலயுமே ஒரு ரோபோட் வந்து அதே தான் சொல்லுது. அதனால இவ அந்த போனையுமே கட் பண்ணிடுறா. கட் பண்ண அடுத்த செகண்டே பக்கத்துல இருந்த இன்னொரு போன் ரிங் ஆகுது. அதை இவ கையில எடுத்து அடுத்த செகண்டே பார்த்தா அதுக்குள்ள இருந்து அப்படியே தண்ணி வந்து ஊத்த ஆரம்பிக்குது. அப்படியே திரும்பி பார்க்கறா. பார்த்தா அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய எல்லா போன்ல இருந்தும் தண்ணி ஊத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூமே நிரம்பிக்கிட்டு இருக்குது. இப்போ இவ என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே மேல நிமிர்ந்து பார்க்கறா. பார்த்தா மேல ஒரு டாய்லெட் இருக்குது. அதை பார்த்த உடனே தான் இவளுக்கு ஒரு ஐடியா வந்து நம்ம அதை போய் ஃப்ளஷ் பண்ணா இங்க இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில போய்டும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டெலிபோன்களை பிடிச்சி அப்படியே மேல ஏறி போறா. மேல போய் பார்த்த பிறகு தான் தெரியுது அந்த டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணக்கூடிய லிவரே அந்த இடத்துல இருக்காது. அப்போ பக்கத்துல அந்த நம்பர் எழுதின பேப்பர் தண்ணியில மிதந்துகிட்டு வரும். அதை பார்த்த பிறகு தான் இவளுக்கு புதுசா ஒரு க்ளூ கிடைக்குது. என்ன பண்றானா அப்படியே தண்ணி கடியில நீந்தி போய் நம்ம இந்த நம்பரை இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டெலிபோன்ல போட்டா நமக்கு அதுக்கான வழி பறக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு போன்லயா போட்டு பார்த்துக்கிட்டே போறா. அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டெலிபோன்ல அந்த நம்பரை போட்ட உடனே அதுல இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் ஓபன் ஆகி அதுக்குள்ளதான் அந்த மிஸ் ஆன டாய்லெட்டோட ஹேண்டில் இருக்குது. உடனே அதை கையில எடுத்துக்கிட்டு போய் அந்த லிவர்ல ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வழியா அந்த டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்றா. அடுத்த செகண்டே அந்த ரூம்குள்ள இருந்த மொத்த தண்ணியும் ட்ரைன் ஆகி ஒரு வழியா எப்படியா உயிர் பிழைச்சிடுறா. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில தான் நமக்கே தெரியுது இது உண்மை கிடையாது, இது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்னு சொல்லிட்டு.